மழை தருமோ என் மேகம். அத்தியாயம் 34. மொத்த ஊரும் அந்த ஊர் தெய்வமான சந்தனமாரியம்மன் கோவில் முன்னே திரண்டிருந்தது. அந்த ஊரில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கோவில் முன்பு கூடி பேசிதான் முடிவெடுப்பார்கள். தெய்வத்தின் முன்னால் வைத்து எடுக்கப்படும் முடிவுகள் நல்லபடியாக அமையும் என்று ஒரு நம்பிக்கை. மேலும் பஞ்சாயத்து சார்பாக தீர்க்கப்படும் பிரச்சனைகள், அது தொடர்பாக சாட்சி சொல்ல வருபவர்கள், வாக்குறுதி அளிப்பவர்கள் எல்லாம் உண்மையை மட்டும்தான் சொல்லுவார்கள் என்ற நம்பிக்கை. அம்மன் சன்னிதானத்தில் வைத்து சொல்லப்படும் தீர்ப்பு என்பதால் பஞ்சாயத்தாரின் தீர்ப்பையும் மதித்து நடப்பார்கள். அதற்காகத்தான் அம்மன் சன்னதியில் பஞ்சாயத்தை கூட்டுவது. இப்போது மஞ்சரிக்கு நியாயம் சொல்வதற்காக பஞ்சாயத்து கூடியிருந்தது. ராஜாத்தியை ஆவேசமாக சர்க்கரை தேவன் திட்டிக் கொண்டிருக்கும் போதே எங்கிருந்தோ ஓடி வந்து அவன் கால்களில் விழுந்தாள் மஞ்சரி. யமுனா மச்சான், எப்படியாவது என்னையும் என் வயிற்றில் இருக்கிற என் பிள்ளையையும் காப்பாத்துங்க. பேசிக் கொண்டிருந்தவன் அதிர்ந்து போய் யமுனாவை விலக்கிவிட்டு தன் கால்களில் விழுந்து கிடந்த மஞ்சரியை தூக்கி நிறுத்தினான். அவளது முகத்தையும் தோற்றத்தையும் பார்த்த யமுனாவுக்கும் சர்க்கரை தேவனுக்கும் நெஞ்சே நின்றுவிடும் போல இருந்தது. எப்போதும் புதிதாக மலர்ந்த மல்லிகை பூவைப் போல பளிச்சென்று இருப்பவள் இன்று புயல் காற்றில் சேதமடைந்த வாழை மரத்தைப் போல வாடி வதங்கி போயிருந்தாள். கீழே விழுந்து கிடந்த ராஜாத்தி எழுந்து வந்து மஞ்சரியை அடித்துவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாய் அவளை இழுத்து தனக்கு பின்னே நிறுத்தி கொண்டான் சர்க்கரை தேவன். சர்க்கரை தேவன் பிடித்து தள்ளியதில் கீழே விழுந்து கிடந்த ராஜாத்தி எழுந்து அவிழ்ந்து கிடந்த கொண்டையை முடிந்துவிட்டு, அண்ணனா இருந்தவன் எப்ப மச்சானா மாறின? ஓ, அப்ப இவ வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு நீதான் அப்பனா என்று இளக்காரமாக கேட்க, சித்தி என்று வாய்விட்டு அலறிவிட்டான் சர்க்கரை தேவன். கூடியிருந்தவர்கள் அனைவரது கையும் தானாக வாயை பொத்திக்கொள்ள அந்த நாராசமான வார்த்தைகளை தாங்க இயலாமல் காதை மூடிக்கொண்டார்கள் யமுனாவும் மஞ்சரியும். தன் மீது விழுந்த அபாண்டமான குற்றச்சாட்டை கேட்டு கொந்தளித்து போய்விட்டான் சர்க்கரை தேவன். வருங்கால மனைவி என்று குடும்பத்தில் அனைவராலும் அழைக்கப்படும் யமுனாவிடமே அளவோடுதான் நடந்து கொள்வான். இதுவரைக்கும் அவனுடைய சுண்டு விரல் கூட அவளை தீண்டியதில்லை. அப்பேற்பட்ட ஒழுக்கசீலன் மீது இப்படி ஒரு அநியாய குற்றச்சாட்டு விழவே பொங்கி எழுந்து விட்டான். சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஒரு புனிதமான அண்ணன் தங்கச்சி உறவை எப்படி கொச்சையா பேசுற? வாய் கூசலையா உனக்கு? அவ எப்பவும் என்ன யமுனா மச்சான்னு தானே கூப்பிடுவா. அது உனக்கு தெரியாதா? தெரிஞ்சும் இப்படி அபாண்டமா பழி போடுற? உன் நாக்கு அழுகி போக. அது சரி, மனுஷ பிறப்பா இருந்தா உன்கிட்ட மானத்தையும் ஈனத்தையும் எதிர்பார்க்கலாம். நீதான் ஒரு பேயாச்சே, பணப்பேய், ராட்சசி. உண்மையிலே பரம்பரையா பணக்காரியா இருந்திருந்தா உடம்புல நல்ல ரத்தம் ஓடி இருக்கும். நீதான் கமலி அத்தைய கொன்னு அவங்க சொத்த ஆட்டையை போட்டுக்கிட்டு நானும் பணக்காரிதான்னு ஆட்டிக்கிட்டு அலையிறவளாச்சே. ஓம் வாயிலிருந்து எப்படி நல்ல வார்த்தை வரும்? சர்க்கரை தேவன் ஆவேசமாக பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்கே வந்து சேர்ந்தார்கள் அவனுடைய தாய் பேச்சி அம்மாளும் தந்தை வெட்டும் பெருமாளும். விஷயம் கேள்விப்பட்டுதான் இங்கே வந்திருப்பார் போல. வந்த ஸ்பீடிலேயே கன்னம் பழுக்க ராஜாத்திக்கு ஒரு அறை விட்டவர் மகனிடம் திரும்பி, இந்த ஈன சிறுக்கிக்கிட்ட என்னல உனக்கு பேச்சு வேண்டி கிடக்கு? கூட்ல பஞ்சாயத்தை. காளிமுத்துக்கு ஒரு போனை போட்டு விஷயத்த சொல்லு. வரும்போது பஞ்சாயத்து பேசுறதுக்கு 4 பெரிய மனுஷனுவள கூடவே கூட்டிட்டு வர சொல்லு என்று மகனுக்கு உத்தரவிட்டு விட்டு ராஜாத்தியிடம் திரும்பினார். உன் பணக்காரி பவுச யார்கிட்ட காட்டுற? பணக்காரினா என்னன்னாலும் பேசலாம், அதை கேட்டுட்டு நாங்க வாய கைய பொத்திக்கிட்டு உன் புருஷனை மாதிரி தலையாட்டி பொம்மை கணக்கா இருக்கணுமோ? வாயெல்லாம் அடிச்சு உடச்சிருவேன் பாத்துக்க. யார் கூட சேர்த்து வச்சு பேசுற? நான் பெத்ததை பத்தி எனக்கு தெரியும். அதை எடுபட்ட சிரிக்கி நீ வந்து என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ பெத்ததை பத்தியும் எனக்கு தெரியும். ரெண்டுமே தங்கம்தான். நீ அவ்வளவு வற்புறுத்தி கூப்பிட்டும் அவ ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேன்னு, வயிற்றுல இருக்கிற பிள்ளைய அழிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவ யாரையோ மனசார விரும்பி இருக்கா. அதான் அவன் தந்தா அந்த பிள்ளைய உயிரா நினைக்கிறா. அவன் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறத விட்டுட்டு பிள்ளைய கலைச்சிட்டு இன்னொரு நாதாரி பயலுக்கு அவளை கட்டி கொடுக்க துடிக்கிற. சீ தூ, நீ எல்லாம் ஒரு தாயா? வெறும் சொத்து சுகமும் நகை நட்டுமா ஒரு பெண்ணோட சந்தோஷத்தை முடிவு பண்ணும்? அது உன்ன மாதிரி பணப்பிசாசுகளுக்கு வேணும்னா சரியா இருக்கும். ஆனா எல்லா பொண்ணுங்களுக்கும் அது பொருந்தாது. எல்லாரும் பணத்தை மட்டுமே பார்க்கறதில்ல, தெரிஞ்சுக்க ராசாத்தி என்று காரி துப்பியவர் பிறகு யமுனாவின் பக்கமாக அமைதியாக நின்று கண்ணீர் விட்டு கொண்டிருந்த தங்கம்மாளிடம், பெரியம்மா, நீங்க அப்பவும் வாய் திறந்து பேசல, இப்பவும் வாய் திறந்து பேசாம இப்படியே அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க இப்படியே அமைதியா நின்னா நீங்க பெத்து வச்சிருக்கிற பிசாசு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையா சீரழிச்சு அவங்கள நாசமாக்கிக்கிட்டே தான் இருப்பா. இப்ப என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க? காளிமுத்துவை கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசுவோமா?
பெரியாட்கள்லாம் வந்து பேசினாதான் மஞ்சரியோட கண்ணீருக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். சுட்டு போட்டாலும் உங்க மவகிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றத வச்சுதான் நான் அவங்க கிட்ட பேசணும் என்று கேட்க, முந்தானையை வாயில் அடைத்து விம்மிக் கொண்டிருந்த தங்கம்மாள், 4 பெரிய மனுஷன் நம்மளை கூப்பிட்டு பேசினாதாயா இவ அடங்குவா? மவனையும் மருமவளையும் பலி கொடுத்த மாதிரி என் பேத்தியையும் பலி கொடுக்க நான் தயாரா இல்ல. அதுங்கெல்லாம் செத்தப்பவே என் பாதி உயிர் போயிடுச்சு. இவளும் போயிட்டான்னா இந்த உலகத்துல நான் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? எனக்கு யாரும் தேவையில்லை. என் பேத்தியும் அவ வயிற்றுல வளர்ற உசுரும் போதும். அவ என்ன சொல்றாளோ அதான் எனக்கும். நீ காளிமுத்த கூப்பிடு என்றவர் முந்தானையில் முடிந்து வைத்திருந்த 101 ரூபாய் எடுத்து அவரிடம் கொடுத்து, இந்தா பஞ்சாயத்துக்கு காணிக்க, நோட்ல எழுதிரு என்று எடுத்து கொடுக்க, அதை கையில் வாங்காமலேயே, என்ன பெரியமா, என்னையும் உன் மவ மாதிரி பணப்பேயின்னு நினைச்சியோ? உள்ள வை, நீ எனக்கு கொடுக்க தெரியும் என்று தங்கம்மாளை அன்பாக கண்டித்துவிட்டு பிறகு தங்கை பஞ்சவர்ணத்திடம், வர்ணம், மஞ்சு பாப்பாவையும் பெரியம்மாவையும் உள்ள கூட்டிட்டு போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடு. 2 தோசை சுட்டு கொடு. 2 பேரும் ஒண்ணுமே சாப்பிடல போல. புள்ள ரொம்ப வாடி வதங்கி போயிருக்கா. வயிற்று புள்ளக்காரி, பட்னியா கிடக்கக்கூடாது. எப்படியும் பஞ்சாயத்து ஆளுக வர்றதுக்கு இன்னும் 1/2 மணி நேரமாவது ஆகும். எதையாவது வயிற்றுக்குள்ள போட்டாதான் அவளால் நிற்க முடியும் போலவே தெரியுது. யமுனா, உள்ள கூட்டிட்டு போ என்று சொன்னார். யமுனா மஞ்சரியை அழைத்து கொண்டு உள்ளே போக, பஞ்சவர்ணம் மெல்ல வந்து தங்கம்மாளின் கையை பிடித்து மொத்தமாக உள்ளே சென்றார்கள். அசந்த நேரத்தில் ராஜாத்தி உள்ளே நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக சக்கரை தேவனும் வெட்டும் பெருமாளும் வாசலிலேயே காவலாய் உட்கார்ந்து கொள்ள, சக்கரை தேவனின் தாயும் வீட்டுக்குள்ளே போய்விட்டார். ஒன்றும் பேசாமல் அழுது கொண்டே இருந்த மஞ்சரியின் கண்ணீரை துடைத்து விட்டாள் யமுனா. தோழியிடம் எதையோ சொல்வதற்காய் துடித்த மஞ்சரியின் உதடுகளை கவனித்த யமுனா, வேணாண்டி, நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும் என்றவள் சுற்றுப்புறத்தை ஒருமுறை பார்வையால் அலசிவிட்டு பிறகு, மனோரஞ்சன் தானே என்று தோழிக்கு மட்டும் கேட்கும்படியான இரகசிய குரலில் கேட்க, மஞ்சுவின் அழுகை பட்டென்று நின்றது. அத்தியாயம் 35. தங்கம்மாளையும் மஞ்சரியையும் வீட்டுக்குள் அழைத்து வந்தார்கள் பஞ்சவர்ணமும் யமுனாவும். அவர்கள் பின்னாலேயே சர்க்கரை தேவனின் தாய் பேச்சியம்மாளும் வந்துவிட்டார். பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து தங்கம்மாளை தேற்றிக் கொண்டிருக்க, மஞ்சரியை தோளோடு சேர்த்து அணைத்து ஆதரவாய் பிடித்திருந்தாள் யமுனா. அப்போது எவரும் அறியாமல் மஞ்சரிக்கு மட்டும் கேட்கும்படியாக, மனோரஞ்சன் தானே அது என்று யமுனா கேட்க, சுவிட்ச் போட்டார் போல மஞ்சரியின் அழுகை நின்றுவிட திகைத்து போய் விழித்தாள் அவள். என்ன முழிக்கிற? எனக்கு எல்லாம் தெரியும். செவ்வாய்க்கிழமை மத்தியான கொடை முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தமே, அப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் உன்னை பார்த்த பார்வையும் நீ அவனை பார்த்த பார்வையும், அப்பாப்பா, நீ நான் சுவாரஸ்யமா சாப்பிட்றதான்னு நினைச்சு அவனை சைட்டடிச்சிட்டு இருந்த. அந்த ரணகளத்திலும் குதூகலமாக மைனா குறும்பாக மஞ்சரியை பார்த்து கேட்க, வேதனை மறந்து மெல்லிய புன்னகை பூத்தாள் மஞ்சரி. கள்ளி, அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். உங்க அம்மாவும் இதைத்தான் சொன்னாங்க. என்கிட்ட இருந்து அவனை பத்தின விஷயங்களை மறைச்சியே, அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். அதுக்கப்புறம் அக்கா பசங்களை தோட்டத்துல உன்கிட்ட விட்டுட்டு நான் அக்கா எல்லாம் கடைக்கு போனோமே, அன்னைக்கு நைட்டு வீட்டில் எல்லாரும் சீக்கிரமே தூங்கிட்டாங்க. அக்காவோட மூத்த பையன் இருக்கானே ரவி, அவனுக்கு தூக்கம் வரலன்னு கதை சொல்லுங்க சித்தின்னு சொன்னான். அப்பதான் நான், ஏண்டா மதியானம் உன்னை மஞ்சரி அத்தைக்கிட்ட விட்டுட்டு வந்தனே, அவ ஒரு கதையும் சொல்லலையான்னு கேட்டேன். படுத்து கிடந்தவன் டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டான். அவன்தான் நீ மனோரஞ்சன் எல்லாரும் அந்த தோட்டத்துல கண்ணாமூச்சி விளையாடினதை சொன்னான். அவனுக்கு உன் ஆளோட பேரை சரியா மனோரஞ்சன்னு சொல்ல தெரியல, ஏதோ ஒரு ரஞ்சன் சித்தி அப்படின்னு சொன்னான். அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. தவசி தாத்தா பக்கத்து தோட்டத்து சாவியை தந்து, மனோரஞ்சன் ஒரு பையன் வருவான், அவங்கிட்ட இதை கொடு, நீ இல்லாட்டி மஞ்சரி கிட்ட கொடுன்னு என்கிட்ட தான் கொடுத்தாரு. அப்படித்தான் அவரோட பேரை நான் கண்டுபிடிச்சேன். அவரு டாக்டராமே, எனக்கு தெரியாது, நீயும் சொல்லல என்று மைனா நேரம் காலம் இல்லாமல் கோபித்து கொள்ள, அடங்கியிருந்த அழுகை மறுபடியும் மஞ்சரிக்கு பீரிட்டு கொண்டு வந்தது. பதறிவிட்டாள் யமுனா. ஏன் மஞ்சு, நான் சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னேன், நீ அழாத. அது இல்ல மைனா என்று எதையோ சொல்ல வந்தவள் பிறகு அந்த வார்த்தைகளை வாய்க்குள்ளேயே முழுங்கிக் கொண்டாள். மஞ்சரியின் கண்ணீரை துடைத்துவிட்டு அவளுடைய கைகளை இறுகப் பற்றிக் கொண்டாள் யமுனா. எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த சாகர வரைக்கும் வெளியே சொல்லவே மாட்டேன்டி மஞ்சு பாப்பா. நீ அதை நினைச்சு கவலையே படாத.
இதுவரைக்கும் சக்கரை மச்சா கிட்ட கூட நான் இந்த விஷயத்த சொல்லல. இனிமேலையும் சொல்ல மாட்டேன். நீ கவலைப்படாத. வேண்டாம் வேண்டாம் என்று அடம் பிடித்தவளுக்கு 2 தோசையை ஊட்டி ஒரு டம்ளர் பாலை கொடுத்து பஞ்சாயத்துக்கு அழைத்து வந்தாள் யமுனா. பாவம் தங்கம்மா பாட்டி. நேற்று சாயந்தரத்திலிருந்து பச்சை தண்ணீர் பல்லில் படவில்லை. இரவு சாப்பிடவில்லை. போட வேண்டிய சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை, சத்து மாத்திரை என்று எதையுமே போட்டுக்கொள்ளாமல் ஒரே தள்ளாட்டம். கொஞ்சம் சாப்பிட்டு மாத்திரைகள் எல்லாம் போட்ட பிறகுதான் உயிர் வந்தது போலவே இருந்தது. சாப்பிடாமல் மாத்திரை போடாமல் கிடந்து அப்படியே உயிரை விட்டுவிடலாம் என்றால் பேத்தியை நினைத்து அதை செய்ய மனமில்லை. இப்படி ஒரு பேயை பெண்ணாக பெற்றதற்கு தண்டனையாக அதைத்தான் செய்ய வேண்டும். ஆனால் அவரும் போய்விட்டால் பேத்தியை யார் பார்த்துக் கொள்வார்கள்? கேள்விக்குறியாய் மாறிவிட்ட மஞ்சரியின் வாழ்க்கைக்கு விடை கிடைக்கும் வரை எமனிடம் போராடியாவது உயிரை தக்க வைத்துக் கொள்ளத்தான் வேண்டும். மஞ்சரியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவளையும் தங்கம்மாளையும் அமர வைத்துவிட்டு பேச்சை ஆரம்பித்தார் காளிமுத்து. ஊர்க்காரங்க எல்லாருக்கும் பஞ்சாயத்து சார்பா வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பஞ்சாயத்து என்னன்னா, நம்ம சுந்தரேசன் ராசாத்தியோட 2வது மக என்று பேச்சை ஆரம்பிக்க, தாத்தா என்று கத்திவிட்டாள் மஞ்சரி. இன்னொரு தடவை இவளை எங்க அம்மான்னு சொல்லாதீங்க தாத்தா. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ராஜரத்னம் தங்கம்மாளோட பேத்தின்னு சொல்லுங்க என்று சொல்ல ஆவேசமாக குறுக்கிட்டாள் ராஜாத்தி. ஆமா, நான் 10 மாசம் சுமந்து பெத்து போடாம நீ அப்படியே வானத்திலிருந்து குதிச்சியோ? பேத்தியாம் பேத்தி. உன் வயிற்றுல பிறந்ததையே 7 ஜென்மத்துக்கும் நான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனைய நினைக்கிறேன். பதிலுக்கு ஏதோ கத்துவதற்காக ராஜாத்தி வாய் திறப்பதற்கு முன்பே காளிமுத்து அவளை அடக்கினார். ஏளா, முதல்ல தாயும் அவளும் சண்டை போடுறத நிப்பாட்டுங்க. பெரியம்மா, பிராது கொடுத்தது நீங்க தான். அதனால என்ன ஏதுன்னு நீங்களே சொல்லிருங்க என்று தங்கம்மாளிடம் சொன்ன காளிமுத்து பக்கத்தில் நின்ற வெட்டும் பெருமாளிடம் திரும்பி, என்ன பெருமாள், நான் சொன்னது சரிதானே? பாட்டியும் பேத்தியும் முதல்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாம முடிவை சொல்லுவோம் என்று காளிமுத்து சொல்லி வாய் மூடுவதற்கு முன்பாகவே கத்தத் தொடங்கினாள் ராஜாத்தி. இந்த சாவு போற கிழவிகிட்டையும் அந்த ஊர் மெஞ்ச கழுதுகிட்டையும் என்னத்து கேட்டு கிழிக்க போறீங்க? அவ வயிற்றுல இருக்கிற பிள்ளைய அழிச்சிட்டு நான் சொல்ற மாப்பிள்ளைய கட்டிக்கிட சொல்லுங்க. செல்வேந்திரனுக்கு என்ன குறை? 2 வருஷத்துக்கு முன்னாடியே பொண்ணு கேட்டான். நான் தான் அவ படிச்சுட்டு இருக்கா, படிச்சு முடிச்சதும் கட்டித்தரேன்னு சொன்னேன். இந்த மூதி என்னடானா, கல்யாணம் வரைக்கும் கூட பொறுமை இல்லாம எவன் கூடயோ போய் வயிற்றுல வாங்கிட்டு வந்து நிக்குது. தாயை ஒருமுறை அழுத்தமாக பார்த்த மஞ்சரி காளிமுத்துவிடம், தாத்தா, நான் இவங்க சொல்ற அந்த ஆளை கட்டிக்கிடவும் மாட்டேன், என் வயிற்றுல இருக்கிற பிள்ளைய அழிக்கவும் மாட்டேன். நான் எங்கேயாவது போய் என் பிள்ளைய பெற்றுக்கிறேன். இவங்க வீட்டில் இருக்க எனக்கு பயமா இருக்கு. நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷத்தை வச்சு எங்க 2 பேரையும் இவங்க கொன்னுருவாங்க. இவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. நானும் பாட்டியும் எங்கேயாவது போய் நிம்மதியாக இருந்துக்கிடுதோம். நான் டிகிரி படிச்சிருக்கேன். அதை வச்சு ஏதாவது வேலை பார்த்து எங்க வயிற்று பட்ட பார்த்துக்குவோம் தாத்தா. ஆனால் இவங்ககிட்ட மட்டும் இருக்கவே மாட்டோம். நான் வேணா இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு பத்திரத்தில் வேணும்னாலும் கையெழுத்து போட்டு தரேன் தாத்தா. நானும் பாட்டியும் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடுறோம். அதையும் மீறி இங்கே தான் இவங்க கூட தான் இருக்கணும்னு சொன்னா சாகிறத தவிர எங்க 2 பேருக்கும் வேற வழி இல்லை தாத்தா என்று அழுதாள் மஞ்சரி. பஞ்சாயத்தார் அனைவரும் வாய் மூடி மௌனமாக இருந்தார்கள். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் மஞ்சரி சொல்வது 100க்கு 100 உண்மைதான். நினைத்ததை சாதிக்கும் அரக்க குணம் படைத்தவள் ராஜாத்தி. அதை நிறைவேற்றுவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வாள், யாரை வேண்டுமானாலும் பலியிடுவாள். பாதுகாப்பு தேடி அவள் பஞ்சாயத்திற்கு வந்துவிட்ட பிறகு அவளுக்கு பாதுகாப்பை கொடுப்பது பஞ்சாயத்தாரின் கடமை. மேலும் அவள் வயிற்றில் உள்ள குழந்தையை பாதுகாப்பது மனிதாபிமானம். பஞ்சாயத்தார் தீர்ப்பு சொல்லவில்லை என்றாலும் கூட மஞ்சரியால் இந்த ஊரை விட்டு போக முடியும். காரணம், அவள் 18 வயது நிரம்பிய மேஜர் பெண். அவள் வாழ்க்கையை பற்றிய என்ன மாதிரியான முடிவை எடுக்கவும் அவளுக்கு உரிமை உண்டு. ஆனால் இந்த ஊர் பஞ்சாயத்தை அவள் நாடி வந்தது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அதாவது ராஜாத்தியை அடக்குவதற்காக என்பது புரிந்தது காளிமுத்துவுக்கு. மேலும் ராஜாத்தியை அடக்கும் அங்குசம் எதுவென்று காளிமுத்து தாத்தாவுக்கு தெரியும் என்பதாலேயே சக்கரை தேவனும் வெட்டும் பெருமாளும் கூட அவரை நாடி வந்தார்கள். பஞ்சாயத்தார் அனைவரும் கோவிலுக்குள் சென்று கொஞ்ச நேரம் தங்களுக்குள்ளாக விவாதித்து ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார்கள். வெளியே வருவதற்கு முன்பு காளிமுத்து கருவறையில் வீற்றிருந்த சந்தன மாரியம்மனை மனமாற வேண்டிக் கொண்டார். உன்னை நம்பிதான் தாயே அந்த புள்ளைய இந்த ஊரை விட்டு அனுப்புறேன். நீதான் அவளுக்கும் அவ கருவுல வளர்ற பிள்ளைக்கும் கூட போற அந்த பெரிய மனுஷிக்கும் காவலா இருக்கணும். அத்தியாயம் 36. பஞ்சாயத்து சார்பாக காளிமுத்து தாத்தா சொன்ன தீர்ப்பை கேட்டு
கொதித்து போனாள் ராஜாத்தி. அவள் ஒருத்தியை தவிர மீதமிருந்த அனைவரது முகங்களிலும் மகிழ்ச்சி, சந்தோஷம், அப்பாடா என்ற மனநிறைவு. என்னதான் எதிரே பார்க்கும்போது சிரித்து பேசிக் கொண்டாலும் ஊரில் பெரும்பாலான பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ராஜாத்தியை கண்டாலே பிடிக்காது. ஆனால் வேறு வழியில்லை. அவசரத்திற்கு வட்டிக்கு பணம் தந்து உதவுபவள் என்பதால் அவளை பகைத்துக் கொள்ளவும் முடியாது. அதனால் போலியாக சிரித்து பேசுவார்கள். ஆனால் மஞ்சரியை எல்லோருக்குமே பிடிக்கும். சாயலில் தாயை கொண்டிருந்தாலும் குணத்தில் அவள் தகப்பனைப் போல இருந்ததுதான் அதற்கு காரணம். தாய் எதிரே நின்று பேசுபவரின் கழுத்தில், காதில், கையில் கிடைக்கும் நகைகளை ஆராய்ந்து அதற்கு ஏற்ப பேசுவாள் என்றால் மகள் அதற்கு நேர்மாறான குணமுடையவள். பஞ்ச பரதேசியாக இருந்தாலும் சிரித்து பேசிவிட்டுத்தான் செல்வாள். அந்த குணத்தினால்தான் மஞ்சரி என்றால் அந்த ஊரில் அனைவருக்குமே மிகவும் பிடிக்கும். ஆக அந்த மஞ்சரி எந்த தொல்லையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததில் ஆச்சரியமில்லை. வெகு நேரமாக கோயிலுக்குள் கூடி பேசி பஞ்சாயத்தார் ஒன்றாக முடிவெடுத்த தீர்ப்பு இதுதான். காளிமுத்து தாத்தா சொன்னது, மஞ்சு பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்ச பருவம். அவ இஷ்டப்படி யாரை கல்யாணம் பண்ணிக்கிடவும், எந்த வேலை பார்க்கவும், என்ன செய்யவும் அவளுக்கு உரிமை இருக்கு. அவளுக்கு பிடிக்காத ஒன்றை வற்புறுத்துறதுக்கு தாயா இருந்தாலும் ராசாத்திக்கு உரிமை கிடையாது. மஞ்சு பாப்பா வயிற்றுல இருக்கிற பிள்ளைய சுமந்து பெத்துக்கிடுவேன்னு உறுதியா சொல்றா. அவளோட அந்த முடிவை பஞ்சாயத்து ஒரே மனசா ஏத்துக்கிடுது. அதோடு இல்லாம குழந்தை பிறக்கிற கால வரைக்கும் இந்த ஊர் சார்பா அவளுக்கு பண உதவி பஞ்சாயத்திலிருந்து செய்யணும்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம். மஞ்சு பாப்பாவே வாய் திறந்து கேட்ட மாதிரி இன்னிலிருந்து ராசாத்திக்கும் மஞ்சு பாப்பாவுக்கும் தங்கம்மாவுக்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. மஞ்சரி பாப்பா விஷயத்திலேயோ தங்கம்மா விஷயத்திலேயோ ராசாத்தி தலையிடவே கூடாது. அப்படி தலையிட்டு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதா பஞ்சாயத்துக்கு தெரிஞ்சா உடனடியா அவளை இந்த ஊரை விட்டு கழிச்சு வச்சிருவோம். அவகிட்ட வரி வாங்க மாட்டோம். கொள்ளுன கொடுப்பின எதுவும் ஊர்க்காரங்க வச்சுக்கிட மாட்டாங்க. பஞ்சாயத்தார் சார்பாக காளிமுத்து தாத்தா சொல்ல ராஜாத்திக்கு சர்வாங்கமும் ஒடுங்கிவிட்டது. மஞ்சரியை செல்வேந்திரனுக்கு மனம் முடித்து அவனுடைய சொத்துக்களை எல்லாம் தன்வசப்படுத்த வேண்டும் என்று கனவு பொய்த்து போனது. அதையாவது விட்டுவிடலாம். ஆனால் அவளை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விடுவோம் என்று சொல்கிறார்களே, அதைத்தான் அவளால் தாங்க முடியவில்லை. இந்த ஊரில் மட்டுமே பல லட்சம் ரூபாய்களை வட்டிக்கு கடனாக கொடுத்திருக்கிறாள். 25 பைசா வட்டி. அதிலிருந்து அவள் பெறும் வட்டிகளே பல லட்சம் வரும். அந்த பணம் பாதி செல்வேந்திரனுடையது, மீதி இவளுடையது. இதை தவிர சுற்றிலும் அத்தனை ஊர்களுக்கும் வட்டிக்கு பணம் கொடுப்பது ராசாத்திதான். பஞ்சாயத்தை பகைத்து கொண்டால் வட்டி தொழிலை நிம்மதியாக செய்ய முடியாது. இந்த பாயிண்டை வைத்துதான் அவளை மடக்க நினைத்தார்கள் வெட்டும் பெருமாளும் காளிமுத்துவும். மடக்கிவிட்டார்கள். பெத்த புள்ள மேல ஒரு தாய்க்கு இல்லாத உரிமையா? அவ யாரை கட்டிக்கிட்டு எந்த வீட்டில் போய் வாழணும்னு நான் தான் முடிவெடுக்கணும். இது அவ சின்ன புள்ள, அவளுக்கு என்ன தெரியும்? பெத்த புள்ள மேல முதல்ல தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் உரிமை உண்டு ராசாத்தி. அதை பஞ்சாயத்துல யாரும் மறுக்கல. ஆனா உன் மகளே உன்கிட்ட இருந்தா அவ உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வாய் விட்டு சொல்றப்போ நாங்க என்னத்த சொல்றது? அவ இஷ்டப்படியே பட்டணத்துக்கு போய் ஒரு வேலையை பார்த்துட்டு பிள்ளைய பத்தி எடுக்கட்டும். அவ இம்புட்டு உறுதியா பட்டணத்துக்கு தான் போவேன்னு சொல்றதால அவ வயிற்றுல இருக்கிற பிள்ளையோட அப்பனைத்தான் தேடி போறான்னு நினைக்கிறோம். நல்லபடியா அவன் கிடைச்சிட்டான்னா மஞ்சு பாப்பா விருப்பப்பட்டா அவனுக்கும் மஞ்சரிக்கும் பஞ்சாயத்து சார்பா நாங்களே கல்யாணம் பண்ணி வைப்போம். இதையும் நீ தடுக்க முடியாது. இல்ல சக்கரை, நான் சொன்ன மாதிரி பத்திரத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து ராசாத்திக்கிட்டையும் தங்கம்மா மஞ்சு பாப்பா கிட்டையும் கையெழுத்த வாங்கிரு. காளிமுத்து தாத்தா ஊர் மக்கள் முன்பு என்ன தீர்ப்பை சொன்னாரோ அது ஒரு வெள்ளைத்தாளில் விளக்கமாக எழுதப்பட்டிருந்தது. அதிலே ஒரு பக்கம் ராசாத்தியிடமும் இன்னொரு பக்கம் மஞ்சரி மற்றும் தங்கம்மாவிடமும் கையெழுத்து வாங்கி வைத்துக் கொண்டார்கள். இல்லாத வசையெல்லாம் பாடி மண்ணள்ளி தூற்றி சாபமிட்டு திட்டிக்கொண்டேதான் போனாள் ராஜாத்தி. ஆனால் இதையெல்லாம் காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை மஞ்சரி. மனோரஞ்சன் காதல் பரிசாக கொடுத்த அந்த பட்டுப்புடவையையும் கம்மல் ஜிமிக்கியையும் கூடவே மனம் நிறைய அவன் மீதான காதலையும் நம்பிக்கையையும் சுமந்து கொண்டு அந்த ஊரை விட்டு வெளியேறினாள். கண்களை துடைத்து கொண்டார் தங்கம்மாள். அந்த வீட்டில் இருந்திருந்தா ராசாத்தி கண்டிப்பா இந்த புள்ளைய பெத்தெடுக்க விட்டிருக்கவே மாட்டா. அதே மாதிரி அவளை எதிர்த்து போராடிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள எங்களால இருந்திருக்கவும் முடியாது. அதனால தான் பஞ்சாயத்தை கூட்டிட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தா கூட எப்படியாவது என்னத்தையாவது சொல்லி எங்க 2 பேரையும் மறுபடியும் வீட்டுக்கு இழுத்துட்டு போயிருப்பா. ஏன்னா அந்த செல்வந்திரனுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் ரொம்ப பழக்கம். இவளுக்கும் தான். போலீஸ்காரனுங்க கூட இவகிட்ட வட்டிக்கு வாங்கி பொழைக்கிறானுங்க. அவனுங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இவ எங்களை வாழ விட்டுருப்பாளா? அதனால தான்
புத்திசாலித்தனமா போலீஸ் ஸ்டேஷன் போகாம பஞ்சாயத்துக்கு போனோம். கிடைக்கிற வண்டியில ஏறி ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடலான்னு மஞ்சரி சொன்னான். ஆனா சக்கரத்தேவன் தான் ஒத்துக்கடல. பம்பாய்க்கு அவனோட நண்பன் வீட்டுக்கு எங்களை அனுப்பி வச்சான். அங்க 1 மாசம் போல இருந்தோம். ஆனா அங்க அந்த பாச பிடிபடல. ஏதோ திக்கு தெரியாத காட்டுல தடவிட்டு கிடந்த மாதிரி இருந்துச்சு. அதனால திரும்ப மெட்ராஸ்க்கு வந்தோம். ஆனா இங்க வந்தும் கூட நீ இங்கதான் இருக்கேன்னு மஞ்சு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரே ஒரு தடவை மட்டும் உன் வயித்துல இருக்கிற பிள்ளைக்கு தகப்பன் யாருன்னு அவளை கேட்டு பார்த்தேன். அவ சொல்லல. அழுதா. மாலை மாலையா கண்ணீர் வடிச்சா. சரி, அவளா சொல்லும்போது சொல்லட்டும்னு நானும் விட்டுட்டேன். நிச்சயமா தப்பான ஒருத்தனை அவ விரும்பியிருக்க மாட்டான்னு என் மனசுக்கு தோணுச்சு. அது உண்மையா போச்சு பேராண்டி. எல்லாம் அந்த மாயாண்டியப்பன் அருள்தான், வேற என்ன. ஆனா பேராண்டி, இப்ப கூட அவ மனசு வந்து என்கிட்ட உண்மையை சொல்லல. ராத்திரி பாத்ரூம் போனவ வலிக்கு கீழே விழுந்து வலியில துடிச்சிட்டு கிடந்தா. ஒருவேளை செத்து போயிருவோமோங்கிற பயத்துல தான் என்கிட்ட உண்மையை சொன்னா. அப்பவும் பிள்ளைய கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லல. உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீதான் அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கணும் பாட்டின்னு சொன்னா. ஆனா விதி வந்து எப்படி முடிச்சிருக்குன்னு பாத்தியா? நீயே அவளுக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்க. கடவுளா உன் கையை பிடிச்சு கூட்டிக்கிட்டு வந்து இந்தாடா உன் பொண்டாட்டியும் பிள்ளையம்னு அவங்க 2 பேரையும் உன் கையில ஒப்படைச்சிட்டாரு. இனிமே அவ என்ன செய்வான்னு பாப்போம். பாட்டி சொல்ல சொல்ல அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் மனோரஞ்சன். திரும்ப பேசுவதற்கு நான் எழவில்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாள். ஆனால் இந்த துன்பத்திலும் அவன் இங்குதான் இருக்கிறான் என்பது தெரிந்திருந்தும் ஏன் அவனை அழைக்கவில்லை? அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்குவோம் பாட்டி. இதுக்கு மேலேயும் 2 பேரும் கஷ்டப்படாம இப்பவாவது என்கிட்ட வந்து சேர்ந்தீங்களே, அதுக்கே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இப்ப மறுபடியும் எனக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு பாட்டி. அதை முடிச்சுட்டு அமெரிக்கா போறேன். அங்க 1 வாரம் செமினார் இருக்கு. அது முடிஞ்சு வந்து உங்களையும் மஞ்சரியையும் நான் அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன். மனோரஞ்சன் சொல்ல அவநம்பிக்கையாய் புன்னகைத்தார் தங்கம்மாள் பாட்டி. நீ கூப்பிட்டு மஞ்சு உன் கூட வருவான்னு எனக்கு தோணவே இல்லை பேராண்டி. உயிர் போற வழியில துடிச்சிட்டு இருந்தப்ப கூட புள்ளைய அவங்க கிட்ட கொடுத்துறாதீங்க, நீங்க தான் வளர்க்கணும்னு சொன்னவ உன் கூட வருவான்னு நீ நினைக்கிறியா? தங்கம்மாள் கேட்க அதிர்ச்சியாக நிமிர்ந்தான் மனோரஞ்சன்.